வணக்கம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த ஒரு கேள்வி எப்பவுமே ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு பக்கம் நம்மளோட இந்த ஃபாஸ்டான மாடர்ன் லைஃப், இன்னொரு பக்கம் நம்மளோட பல நூற்றாண்டு பழமையான நம்பிக்கைகள், விதிகள். இது ரெண்டும் ஒத்து போகுதா? குறிப்பா இந்த பழைய மத விதிகள்லாம் இந்த காலத்துக்கு செட் ஆகுமா? இதெல்லாம் மாத்தணுமா? இல்ல அப்படியே தான் வச்சுக்கணுமா? வாங்க, இந்த பெரிய விவாதத்தை ஒரு பாரம்பரிய பார்வையில இருந்து கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நாம இப்ப பார்க்க போற இந்த பார்வை காஞ்சி மகா பெரியவரோட அருளுரைகள் அடங்கிய தெய்வத்தின் குரல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த பார்வையில இருக்கிற லாஜிக்கையும் அதோட ஆழத்தையும் புரிஞ்சுக்கிறது தான் இந்த முழு பதிவோட நோக்கமே. பாருங்க, இந்த ஒரு கேள்விதான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி. ஒரு பக்கம் நம்ம ஸ்மார்ட் போன், ஆன்லைன் ஷாப்பிங்னு ஜெட் வேகத்துல போயிட்டு இருக்கோம். ஆனா இன்னொரு பக்கம் நம்ம பழக்க வழக்கங்கள் மட்டும் பல தலைமுறையா மாறாம அப்படியே இருக்கு. இதுல எதை நாம தேர்ந்தெடுக்கிறது? இந்த கேள்விக்கு மேலோட்டமான பதில் இல்ல, ஒரு ஆழமான பதில் இருக்கு. வாங்க அதை பாப்போம். சரி, இந்த விதிகளை மாத்தணும்னு சொல்ற சீர்திருத்தவாதிகள் என்ன சொல்றாங்க? அவங்களோட வாதம் ரொம்ப சிம்பிள். தர்ம சாஸ்திரங்கள்னு சொல்ற இந்த பழைய விதிகள் எல்லாம் இன்னைக்கு பிராக்டிக்கலா இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இப்போதைய காலத்துக்கு ஏத்த மாதிரி இது எல்லாம் மாத்தி அமைக்கணும். கேட்கும்போது இது ரொம்ப நியாயமா தெரியுது இல்லையா? ஆனா தெய்வத்தின் குரல் என்ன சொல்லுதுன்னா, இந்த வாதத்தோட அடித்தளத்திலேயே ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு சொல்லுது. அதாவது அந்த விதிகள் எதுக்காக உருவாக்கப்பட்டதுங்கிற அதோட உண்மையான நோக்கத்தையே நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அந்த நோக்கம் மட்டும் சரியா தெரிஞ்சா இந்த மாற்றணுமா வேணாமாங்கிற கேள்வியே வராது. அப்போ அந்த அடிப்படை பார்வை வேறுபாடு தான் என்ன? சீர்திருத்தவாதிகள் உலகத்தை எப்படி பார்க்கறாங்க, சாஸ்திரங்கள் எப்படி பார்க்குது? வாங்க இப்போ இந்த விளக்கத்தோட மைய பகுதிக்குள்ள போகலாம். இதை சரியா புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே தெளிவாயிடும். இங்கேதான் ரெண்டு பார்வைகளும் நேர் எதிரா பிரியுது. சீர்திருத்தவாதிகளோட பார்வையை நாம லௌகிகம்னு சொல்லலாம். அதாவது அரசியல், பொருளாதாரம், இன்னைக்கு என்ன ட்ரெண்டிங்ல இருக்கு, இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிற உலக விஷயங்கள் தான் அவங்களுக்கு முக்கியம். ஆனா சாஸ்திரங்களோட பார்வை ஹாண்டோட்டலே வேற. அது ஆத்மார்த்தம். அதன்படி மனிதனோட ஒரே உண்மையான குறிக்கோள் இந்த பிறவிச் சுழற்சியிலிருந்து விடுதலை அடையிறது தான். இது ஒரு நிரந்தரமான மாறாத இலக்கு. இந்த ஒரு வரி இந்த முழு விஷயத்தையும் பளிச்சுன்னு புரிய வைக்குது. தர்மசாஸ்திரம் இகலோக சௌக்கியத்தை முக்கியமாகவே கருதவில்லை. அதாவது இந்த உலகத்துல நாம வசதியா சௌகரியமா வாழ்றதுக்காக இந்த விதிகள் எழுதப்படவே இல்ல. அதோட நோக்கமே வேற. இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். சரிதான், ஆனா சமூகம் இவ்ளோ வேகமா மாறிக்கிட்டே இருக்கும்போது விதிகள் மட்டும் எப்படி அப்படியே கல்லு மாதிரி இருக்க முடியும்? இதுக்கு அந்த பாரம்பரிய பார்வை ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதில சொல்லுது. இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் ரொம்ப அழகான ஒண்ணு. அதாவது இந்த விதிகள் சமூகத்துக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கிற ஒரு ரப்பர் பேண்ட் கிடையாது. அதுக்கு பதிலா கடல்ல அலை அடிச்சுக்கிட்டே இருக்கிற இந்த சமூகத்தை அசையாம நிக்கிற ஆன்மீக உண்மைங்கிற பாறையோட கட்டி போடுற ஒரு நங்கூரம் மாதிரி. அதுதான் அதோட உண்மையான வேலை. அதனால இந்த விதிகளை பின்பற்றும் போது உலக வாழ்க்கையில சில கஷ்டங்கள் வரலாம். ஆனா அது ஒரு விஷயமே இல்ல. ஏன்னா கிடைக்க போற ஆன்மீக நன்மை அதை விட பல மடங்கு பெரியது. அதனால உலகத்துல இருக்கிற சௌகரியத்தை ஒரு ஸ்கேலா வச்சு இந்த விதிகளை அளக்குறதே தப்புன்னு இந்த பார்வை சொல்லுது. சரி, இந்த நோக்கம் இவ்ளோ தெளிவா இருந்தா இன்னைக்கு ஏன் இத்தனை குழப்பம் வந்திருக்கு? இந்த விதிகள் மேல நிறைய பேருக்கு ஏன் நம்பிக்கை போச்சு? இதுக்கும் அந்த நூல் ஒரு வரலாற்று ரீதியான காரணத்தை சொல்லுது. பாருங்க, இந்த மாற்றம் ஒரே நாள்ல நடக்கல. இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. முதல்ல காலனித்துவ காலத்துல ஒரு புது கல்வி முறை வந்தது. அதுக்கு நம்ம மதத்தோடையோ பாரம்பரியத்தோடையோ துளி கூட சம்பந்தம் இல்ல. இதனால அடுத்தடுத்த தலைமுறைகள் நம்ம வேர்கள் இருந்து அப்படியே துண்டிக்கப்பட்டாங்க. அதோட விளைவு என்ன? சாஸ்திரங்களோட உண்மையான நோக்கம் மறந்து போச்சு. அதையெல்லாம் வெறும் உலகத்துக்கான விதிகள்னு நினைச்சு இதை நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கலான்னு ஒரு எண்ணம் உருவாகிடுச்சு. அந்த கல்வி முறையோட தாக்கம் எவ்வளோ ஆழமானதுன்னு யோசிச்சு பாருங்க. நம்மளோட சாஸ்திரங்களையும் புராணங்களையும் புழுகு முட்டைகள், மூடநம்பிக்கைன்னு சின்ன வயசுலயே பள்ளிக்கூடத்துல கேட்டு வளர்ந்த ஒரு தலைமுறை எப்படி அது மேல மரியாதையும் நம்பிக்கையும் வளர்த்துக்கும்? சாத்தியமே இல்ல, இல்லையா? ஆனா இந்த நூல் பிரச்சனையை மட்டும் சுட்டிக்காட்டி அப்படியே விட்டுறல. இழந்த அந்த நம்பிக்கையும் புரிதலையும் எப்படி திரும்ப கொண்டு வருதுன்னு ஒரு வழியும் காட்டுது. அந்த வழி என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே தொடங்கணும். குழந்தைங்களுக்குள்ள நம்பிக்கையையும் மரியாதையும் விதைக்கணும். பாரம்பரியம் படி வாழ்ற பெரியவங்களோட அவங்கள பழக விடணும். இந்த சாஸ்திரங்கள்லாம் யாரோ எழுதுன புத்தகம் இல்ல, நேரடி ஆன்மீக அனுபவம் பெற்ற ரிஷிகளால நமக்கு கொடுக்கப்பட்டதுன்னு புரிய வைக்கணும். கடைசியா இந்த உலக வாழ்க்கைங்கிறது ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு படிக்கட்டுங்கிற நம்பிக்கைய அவங்களுக்குள்ள உருவாக்கணும். மொத்தத்துல இந்த தீர்வோட அல்டிமேட் கோல் ஒன்னே ஒண்ணுதான்.
உலகத்துல கிடைக்கிற வசதிக்கு முன்னாடி ஆன்மீக வழிகாட்டுதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு புத்தியை உருவாக்குறது. அதுதான் நம்ம மறுபடியும் நம்ம பாரம்பரியத்தோட வேர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். கடைசியா இந்த விளக்கம் ஒரு குறிப்பிட்ட மதத்தோட பார்வையை மட்டும் சொல்லல, இது நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குது. ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்துல எது உண்மையிலேயே முக்கியம், எதை நம்ம கெட்டியா பிடிச்சுக்கணும், எது உண்மையான வளர்ச்சி, காலத்தால அழியாத அந்த விழுமியங்களை நம்ம எப்படி பாதுகாக்க போறோம், அடுத்த தலைமுறைக்கு எப்படி எடுத்துட்டு போறோம், இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.